அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முந்தானத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம், நம்ம கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நம்மளை சிறப்பு அரசியல் ஆலோசகராக கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக சில கிளைண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அரசியலில் வெற்றி பெறணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு 2 தொகுதியில் ரெண்டு நபர் வந்தாங்க. அவங்க எனக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ இந்த தடவை சீட்டு வேணும் சார், நான் பிஜேபி சார்பாகவே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வேலை ரொம்ப சுலபமாகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது 2 கேண்டிடேட்டுக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓகே பண்ணோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிச்சாச்சு. அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணியாச்சு. அது யார் என்னன்னு பண்ண பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கம்பெனி ரகசியம். நான் தகவல் மட்டும் சொல்கிறேன். இப்போது 2 தொகுதி, 2 நபர்னால் 2 எம்எல்ஏ தொகுதி இருக்குல்ல. ஒன்று தாம்பரம் தொகுதி. தாம்பரத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்கள் தான் தொடர்ந்து நிற்பாங்க. அண்ணா திமுகவில் சென்னையா அவர்கள் நிற்பாங்க அண்ணன். ஸோ இவங்க 2 பேருமே நம்ம அண்ணன் தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா, இந்த முறை சென்னையா அவர்களுக்கும் சீட்டு கிடையாது. அவங்க ஜெயிக்க போகிறதில்ல, அவங்க நிற்கவும் மாட்டாங்க. மரியாதைக்குரிய எஸ்ஆர் ராஜா அண்ணனும் தாம்பரத்தில் நிற்க மாட்டாங்க. அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னுடைய கேண்டிடேட் நான் ஜெயிக்க வைப்பேன். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியுடைய கேண்டிடேட்டை அவர் ஒரு விஐபி கேண்டிடேட்டு அவர் நான் நிறுத்த வைக்கிறேன். ஸோ அதற்காக நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக ஓகே பண்ணுவோம். பிஜேபி சார்பிலே அவர் நிற்க வைக்க போகிறேன். இது ஒன்று. தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாரு. இன்னொரு தொகுதி, இன்னொரு கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவர் கேட்கும்போது அவர் நாங்கள் கொங்கு சைடு சார், அதனால் எங்களுக்கு கரூர் தொகுதியில் நிற்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி அப்போ அப்படின்னா செந்தில் பாலாஜி தொகுதியில் எனக்கு ரொம்ப ஈஸி ஒர்க் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக நாங்கள் ஊழல் வழக்கில் கைது பண்ணிவிடுவோம். அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. சிஎம்ஏ கைது தான் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே என் சேனலில் சொல்லியிருக்கேன், பாருங்கன்னு போட்டு காமிச்சேன். பிஜேபி கிங் மேக்கர் சேனலில் போட்டு காமிச்சேன். அவர் ஆடி போயிட்டார். என்ன சார் இவ்வளோ வெளிப்படையாக போல்டாக சொல்கிறீங்கன்னா, சில பேப்பர்ஸ் காமிச்சேன், இதெல்லாம் நான் முன்னெடுத்தேன் அப்படின்னு. சார் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மோடி அவர்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, உண்மையிலே நீங்கள் கிங் மேக்கர் தான் சார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இது நான் இதை போகிற பக்கத்தில் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகி சிறைக்கு போயிடுவார். அந்த இடம் திமுக இடம் காலியாகும். அந்த இடத்துல அண்ணா திமுகவோட கேண்டிடேட் போட விட போகிறதில்ல. அவங்க பிஜேபி கேண்டிடேட் தான். கரூர் தொகுதியை நான் கேட்டு வாங்குகிறோம். ஸோ அங்கே அண்ணா திமுகவுக்கு வேலை கிடையாது. இதில் இப்போது இந்த 2 கேண்டிடேட் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவனை ஜெயிக்க வைப்பேன். நாங்கள் அக்ரிமெண்ட் படிச்சு ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு. நான் நிறைய ஒர்க் இருக்குன்னு நினச்சேன், இல்லை. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இன்னும் அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அது அந்த நிறுவனம் பார்த்துப்பாங்க. ஸோ ஆலோசனை என்ன, வியூகம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துட்டேன். ஸோ நிறைய ஒர்க் இருக்குன்னு நினச்சேன். எனக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை, ஈஸியாகிடுச்சு ஒர்க்கு. ஸோ முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிஜேபி கிங் மேக்கர் இல்லையா, ஸோ நம்ம பிஜேபிக்காக ஒர்க் பண்ணணும். அப்போ பிஜேபி ஜெயிக்க வைக்கணும், நம்மளுடைய வேலை இருக்குது. அது நம்முடைய கடமை. ஒரு பிஜேபி கிங் மேக்கராக என்னுடைய கடமை. அப்போ மக்கள் மத்தியில் தொடர்பு கொள்வதுக்கு நம்ம யூடியூப்பை ஒரு ஊடகமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இப்போது இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சார் நீங்கள் கிங் மேக்கர் சொல்கிறீங்க, ஜெயலலிதா அம்மாவையும் அப்புறம் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் அரசியல் இல்லாத போது, யூடியூப் இல்லாத போது செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது நிதர்சனமாக உங்களால் சேலஞ்சாக பண்ண முடியுமான்னு அந்த கேண்டிடேட்டே என்கிட்ட கேட்டாங்க. இப்போ அதை இப்போ நான் பிஜேபிக்காரன் நிரூபிக்கணும்ல. அதை நான் பாருங்கள், கண்கூடாக இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் நினைக்காத ஒருத்தரை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. நீங்கள் ஏற்கனவே உங்கள் பதிவில் திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே. அப்படி இருக்கும்போது இங்கே அதிமுக கூட்டணி, பிஜேபி சரியாக கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி மாற்ற முடியும்னு கேட்கும்போது நான் என்ன அவர்கிட்ட சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், திமுகவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமை தொடர்ந்தால் திமுக தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அப்படியே விட்டு போகிறதுக்கு நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்,
நாங்கள் வந்து ஜெயிக்கிறது தானே வேலை செய்கிறோம், பிஜேபி ஜெயிக்க நாங்கள் அது விட்டுருவோமா அப்படின்னா, இங்கே கண்டிப்பாக ஊழல் வழக்கில் ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, இன்னும் பல அமைச்சர்கள்லாம் போகிறாங்க. ஏற்கனவே ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா, இப்போது கேஎன்ஆரில் மாட்டிக்கிட்டார் தெரியல உங்களுக்கு அப்படின்னு. ஆமாம் சார் உண்மைதான் சார் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறத நிறைய பேர் விளையாட்டை நினச்சிக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸாலாம் பதிவு போட மாட்டேன், ரொம்ப அப்படி மேம்போக்காக போட்டு போயிடுவேன். அது வந்து முக்கியமான அரசியல் பிரமுகர்கள், அரசியலில் உள்ளவங்க, அரசியலில் வந்து விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த சேனல் பார்ப்பாங்க. மற்றபடி பொதுமக்களுக்கு தெரியணும் அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு முக்கியமான தலைவர்கள்கிட்ட, அரசியல் தலைவர்கிட்ட இந்த விஷயம் போய் சேரணும், அதுக்கு தான் நான் சேனல் நடத்துகிறேன். மற்றபடி இந்த வியூஸ் நிறைய போகணும், அதில் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன இல்லை. என்னுடைய வியூவும் ஜெயிக்கணும். 4 பேர் சேனல் பார்த்தா கூட 4 வியூஸ் போனால் கூட அது முக்கியமான நபர்கள் பார்க்கணும். அதுதான் வந்து இதனுடைய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, அவருடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அண்ணன், அவரை தான் சிஎம்மாக நான் மோடி அவர்கிட்ட முன்மொழிஞ்சாச்சு. இப்போ அவர் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம் கேண்டிடேட். ஸோ பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கிறது இல்லை. எடப்பாடி அவர்களுடைய வந்து அந்த அதிமுக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவர் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா பதிக்க போகிறதில்ல, அவரை வந்து ஓபிஎஸ் கிட்டலாம் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் எடப்பாடி நீங்கள் அப்படியே இருந்துக்கங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதான் செந்தில்குமார் வியூவம். நீங்கள் நினைக்கணும்ல, செந்தில்குமார் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட தான் அதிமுக கட்சி இருக்குது, நம்மகிட்ட ரெட்டையில இருக்குது, நம்ம தான் வந்து பொதுச் செயலாளர், நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்கள் ரெட்டையில் நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி நீங்களே வச்சுக்கோங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் பக்கம் நியாயம் இருக்குது. அவங்க இழந்தவங்க, அவங்கள ஏமாற்றி நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் நீங்கள் பதவியில் உட்காந்தீங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. உங்களை மாதிரி துரோகிகளை தான் ஒழிக்கணும். அதனால் எப்பவுமே நான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழி நடக்கிறவன், நான் தர்மத்தின் பக்கம் தான் நிற்பேன். பாதிக்கப்பட்ட டிடிவி அண்ணன், நான் 1000 விமர்சனம் என் அண்ணன் மேலே வைப்பேன். டிடிவி அண்ணன் அவனுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா ஜெயிக்க வச்சுருக்கேன். அது சின்னம்மா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே சின்னம்மா அவருக்கு மேலே எனக்கு மரியாதை உண்டு, டிடிவி அண்ணன் மரியாதை உண்டு. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியல, அவரை தான் சிஎம்மாக கொண்டு வர போகிறேன். நான் பல முறை முயற்சி பண்ணி சில விஷயம் சொல்லும்போது அவருக்கு புரியல. அதுக்கு பிறகு அஃபிஷியலாக கடிதம் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் சிஎம்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணேன், அதுதான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து குருமூர்த்தி அண்ணா தலைமையிலேருந்து முன்னெடுத்து அவங்க வந்து இதை பண்ணாங்க. அதை நான் உடச்சி விட்டுட்டேன். ஏன்னா மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு உடச்சிட்டேன். இங்கே நான் தான் முன்னெடுக்கணும், மற்றவங்களாம் முன்னெடுக்க நான் விடவே மாட்டேன். நான் சொல்கிறது தான் வியூகம், எனக்கு தான் அதில் ஜெயிக்க வைக்க தெரியும், என்ன பண்ண போகிறேன் பிளான் எனக்கு தான் இருக்குது. செங்கோட்டை வச்சு அதிமுக எனக்கு உடைப்பீங்களா, அதெல்லாம் நான் வந்து விட மாட்டேன். அதிமுக உடைக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அது இல்லாமல் அதாவது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போட்டோம், எடப்பாடி அவர்கள் அந்த பக்கம் இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது செங்கோட்டையன் அவர்களை ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன், பார்க்க அந்த பதிவு பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அதில் காட்டுறேன், பார்த்துக்கங்க. அதில் செங்கோட்டையன் அவர்களை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னால், அது சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு தானே செய்வோம். அந்த பதிவை கூட நான் சேனலில் போடுறதுக்கு முன்னாடியே அதிமுகவுடைய ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் போட்டு சொன்னேன், இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்குறாங்க செங்கோட்டையன் சார் தரப்புலேருந்து, நான் இப்போ பிஜேபியில் சேர்த்தா அது வந்து கிளாஷ் ஆகும். ஸோ நான் இன்னும் வந்து இப்போ வரைக்கும் கூட்டணியில் தான் இருக்குது, இன்னும் மோடி அவர்கள் வந்து கூட்டணி முறிக்கலை, நாங்களும் முறிக்கலை, நானும் வந்து வியூகம் என்னன்னு கொடுக்கல. ஸோ அதனால் டிடிவி அண்ணன் தான் நான் சிஎம்மாக கொண்டு வர போகிறேன், யாருக்கும் தெரியாது, நான் இனிமேல் தான் அதை முன்னெடுக்க போகிறேன். அப்போது அண்ணன் வந்து பிஜேபியில் கேட்கும்பொழுது, இப்போ நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுக்குற எடப்பாடி அவர்களுக்கு, ஸோ நீங்கள் எடப்பாடி அவர்கள் நீங்கள் பேசி அவருக்கு சமாதானப்படுத்த முடிஞ்சால் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவரை நான் சேர்த்து வச்சுருவேன், அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் பதிவில் சொல்லிவிடுவேன், என் யூடியூப்லேயே நான் சொல்லிவிடுவேன். அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அவருடைய பிஏ மரியாதைக்குரிய டிடிவி தினகரனுடைய பிஏ ஜனா இருக்கார், அவருக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன் மெசேஜ், அவர் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்துவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி சொன்ன உடனே அதிமுக ஆஃபீஸில், சார் நீங்கள் வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, ஓகே சார் அப்படின்னா எடப்பாடி சார் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சராக இருந்தால் அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், ஒரு முக்கியமான மெசேஜ். ஸோ அதிமுக கூட்டணி என்ன ஆக போகுது, பாஜக நாங்கள் டிடிவி அண்ணன் தான் முதலமைச்சராக நிறுத்த போகிறோன்னு சொல்லியாச்சு. எங்களுடைய பாஜகவில் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்க நம்பருக்கு நான் வந்து மெசேஜ், ஆர்டினரி மெசேஜ், நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாட்டேன், ஆர்டினரி மெசேஜ் தான், அதான் எனக்கு வந்து நல்லது. வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ மெசேஜ் மட்டும் நான் அனுப்பி விட்டுட்டேன். அந்த மெசேஜ் படி வந்து அக்கா பார்த்துருப்பாங்க, அவங்க பிஸியாக இருந்தாங்க, காலைல ஃபோன் போட்டால் வாய்ஸ் மெயில் தான் போச்சு, அதனால் மெசேஜ் மட்டும் தட்டி விட்டேன். ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு 4 தடவை ட்ரை பண்ணேன்,
நான் எப்பவுமே சொல்லிட்டு தான் செய்வேன். ஏன்னா வந்து இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, நீங்கள் வந்து அதிமுக ஜெயிக்க வைப்பீங்க, எடப்பாடி சார் பக்கம்னு நினச்சா திடீர்னு நீங்கள் வந்து டிடி பக்கம் போயிட்டீங்களா அப்படின் போது நான் எப்பவுமே வாய்ப்பு கொடுப்பேன். நான் சொல்கிறத வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. செந்தில்குமார் அவர் பிஜேபியில் யாருங்க, அவர் கட்சியிலே இல்லைன்னு கூட சில பேர் வந்து எனக்கு மேலே இருக்க பொறாமையில் சொல்லுவாங்க. ஏண்டா கட்சியில் ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் லெட்டர் பேடில் எழுதி அது மோடி அவர்களுக்கு அனுப்பி அவர்கிட்டேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு போட்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயம் ஓகேவா, செஞ்சிட்டிங்களா, ஓகேவா, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா? நான் மோடியோட ஆட்சியே கலைப்பேன் லெட்டர் கொடுக்க முடியுமா? நான் தமிழக பாஜக தலைவருக்கு லெட்டர் பேடில் லெட்டர் கொடுக்க முடியுமா? லூஸு மாதிரி பேசாதீங்கடா. இங்கே நான் சொல்கிறது தாண்டா சட்டம். நான் சொல்கிறது தான் மோடி. நான் சொல்கிற ஐடியா நான் தான் ஐடியா கொடுப்பேன். நான் தான் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர். நான் கொடுக்குற ஐடியாவை தான், அந்த வியூவத்தை தான் மோடி அதை எடுத்து அமித்ஷா அவர்கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கிட்டு இங்கே வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கணுமோ நான் என்ன சொல்லணும் அதை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களா சிந்திச்சுலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதுனா பொது வெளியில் சொல்லிட்டேன். ஸோ இங்கே தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம் டிடிவி அண்ணன் தான். விரைவில் அவர் வந்து ஏற்கனவே அவர் நேரில் போயிட்டு என்னோடய பிஎம்லாம் லெட்டர்லாம் கொடுத்து அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்து பேசி வந்தாச்சு. இப்போ அவங்க பிஏக்கு வந்து அந்த மெசேஜ்லாம் அனுப்பி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இப்போது முதலமைச்சரும் அவருக்கு அஃபிஷியல் லெட்டரே கொடுத்தாச்சு. அண்ணன் தான் சிஎம்மு. இதுக்கு நடுவில் திமுக அதிமுக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், இந்த தடவை எல்லாரும் பார்ப்பீங்க டிடிவி அண்ணன் சிஎம்மாக நான் உட்கார வைக்கிறேன். இதுக்கு நடுவில் அண்ணா திமுக இப்போ வந்து அண்ணாமலை வேணான்னு சொன்னாங்கல்ல, நான் எடப்பாடிக்கிட்ட சொல்லி அண்ணாமலை சீட்டு வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் டிடிவி வந்தாலும் அண்ணாமலை என்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அண்ணாமலைக்கு நான் சீட்டு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் சீட்டு வேணும் பிஜேபியில் நிற்கணும் அப்படின்னும் போது சும்மா ஏப்பஸ் அப்படின்னு எடுத்த முடியாது. இந்த தடவை நிறைய சீட் நமக்கு வரும், டிடிவியோட கூட்டணி போகிறோம், நிறைய சீட் நம்ம வாங்குகிறோம். அதனால் சீட்டு வேணும்னா என்கிட்ட முறைப்படி என்னுடைய அந்த கிங் மேக்கர் நிறுவனத்தோட விளம்பரம் வருது இல்லை, அதில் ஜோஷுவா சாலமன் இருப்பார், அவர் தான் ப்ரொப்ரைட்டர். அவரோட நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் வேணுமா, இல்லை கட்சியில் பதவி வேணுமா, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் மேல் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொல்ல ரெக்கமெண்டேஷன் தான் மோடி எடுத்துப்பார். மற்றவங்க சொல்லி காசு கொடுத்து ஏமாறாதீங்க.